ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொலக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிடலாம். அதுக்கு 50 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் சரியாக வராது. கம்மியான தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாகுப்பதம் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இந்த வெல்லத்தில் தூசு மண் எதுவுமே இருக்காது. நல்லா நுர பொங்கி வருது. வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அடியில் கட்டி எதுவுமே இல்லை, தூசும் கிடையாது. நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது கரெக்டான பதம். இது ஆறட்டும். இப்போ ஒரு ஃபேனில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிடணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே இதாக சேர்த்துற வேண்டாம். கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்டுறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். இன்னும் அடுப்பில் வைக்கல, கீழே தான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விடணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிடலாம் ஒன்று போல். பாருங்க, இந்த அளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது, பிசு பிசுன்னு இருக்கும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த தண்ணி பதம் எல்லாம் வற்றி திக்னஸாக வரும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இன்னும் திக்னஸாக வரணும். நம்ம கொலக்கட்டை உருட்டுற அளவுக்கு பதம் வரணும். அதனால் கிண்டிக்கிடலாம். கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் திக்னஸாக வந்துடும். இப்போ கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு, அது தூசி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெள்ளைப்பாகும் அரிசி மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இந்த கொலக்கட்டை ரொம்ப ஈஸி தான் செய்கிறதற்கு. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் சேர்க்குறதுனாலும் கூட சேர்த்துக்கிடலாம். நல்லா இருக்கும். இந்த கொலக்கட்டை எத்தனை நாள் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாக ஆகாது. அது இந்த கிண்டி செய்கிறதுனால சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நல்லா உருண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் வற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். சாஃப்டாகவும் இருக்குது, கையில் ஒட்டவே இல்லை, நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக என்ன சேஃப் வேணுமோ உருட்டி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன சேஃப் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கிடலாம். இப்போது இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொலக்கட்டையை வேக வைக்கணும். இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.